மதுரையில் காவலர் கஞ்சா வியாபாரியால் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்காமல் ஸ்டாலின் அரசு அராஜகம். ஸ்டாலின் அரசின் சர்வாதிகார போக்கை கண்டித்து சட்டப்பேரவை வளாகத்தில் விண்ணெதிர முழக்கமிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள். நாட்டு மக்களின் பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுத்து அதிமுகவினரை வெளியேற்றியுள்ளது ஸ்டாலின் அரசு. முதலமைச்சரின் மகன் பேசும்போது மக்கள் பிரச்சனையை பேசக்கூடாது என்கிற சர்வாதிகார போக்குடன் ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாட்டில் நடந்த பிரச்சனை குறித்து பேச முற்பட்டோம். அதற்கு அனுமதி கொடுக்க மறுத்து எங்களை வெளியேற்றுகின்றார். இன்றைய தினம் யாரும் தலையிடக்கூடாது. முதலமைச்சருடைய மகன் பேசுறார், ஒருவரோ எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது. இது ஒரு சர்வாதிகாரம். மக்களுக்காகத்தான் சட்டமன்றம், சட்டமன்றத்துக்காக மக்கள் அல்ல. அதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும், சட்டப்பேரவைத் தலைவர் உணர வேண்டும். நாங்கள் மக்களுடைய பிரச்சனை பேசுக்காக வந்திருக்கிறோம். ஆனால் திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற அரசாங்கம் அவருடைய வீட்டு மக்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவருக்கு பதிலுரை அளிப்பதில் யாரும் தடையாக இருக்கக்கூடாது. அது எவ்வளவு முக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே பேச அனுமதி கிடையாது என்ற சர்வாதிகார போக்கை இன்னைக்கு ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு பொறுப்பிற்கு வந்ததில் இருந்து கஞ்சா வியாபாரிகள் சுதந்திரமாக செயல்பட்டு வருகின்றனர். கஞ்சா விற்பனை குறித்து தகவல் தெரிவிப்பவர்களை தாக்கி வந்தவர்கள் இன்று காவலரையே கொலை செய்யும் அளவிற்கு துணிவு பெற்றிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் காட்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகம் முழுவதும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் சுதந்திரமாக அந்த கஞ்சாவை மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுவது அன்றாட நிகழ்வாக இருக்கின்றது. இந்த தகவலை காவல்துறையிடம் தெரிவிப்பவர்களுக்கு எதிராக கொலைவெறி தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் காவலரையே தாக்கி கொலை செய்யும் அளவுக்கு போதைப் பொருள் வியாபாரிகள் துணிவு பெற்றுள்ளனர். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசு எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடந்த காலத்தில் காவல்துறை தலைவராக இருந்தவர் கஞ்சா வேட்டை 2.0, 3.0 என போட்டுவிட்டு ஓய்வே பெற்றுவிட்டார் என எதிர்க்கட்சித் தலைவர் கடும் விமர்சனம். காவல்துறை தலைவர் ஒருவர் இருந்தார். அவர் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக ஆபரேஷன் கஞ்சா 2.0, 3.0, 4.0 என்று போட்டு அவர் ஓய்வு பெற்று விட்டார். அப்படி காவல்துறை நடவடிக்கையாக கூறினார்கள். ஆனால் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்தவித கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அடிக்கடி செய்தி வெளியிடுகின்றார்களுடைய முதலமைச்சரும் காவல்துறையும். ஆனால் அதற்காக எந்த நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் தெரியவில்லை. சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தால் தமிழகம் முழுவதும் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் மருத்துவக் கல்லூரிகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தார். கடந்த 25/3/2020 இரவு சுமார் 11 மணி அளவில் பயிற்சி மருத்துவர் சிவகங்கை அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பயிற்சி மருத்துவர் தன் விடுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது அவரை மர்ம நபர்கள் வழிமறித்து வாகனத்தில் கடத்த முயன்ற போது தப்பித்துள்ளார் என்ற செய்தி தமிழகம் முழுவதும் உள்ள பயிற்சி மருத்துவர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சி தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. எத்தனையோ இந்த நிகழ்ச்சி வெளிப்படுத்தியுள்ளது. இந்த மருத்துவமனையில் சிசிடிவி வசதி இல்லாததால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. தொடர்ந்து 2 நாட்களாக பயிற்சி மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளும் இதை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகிறார். தினந்தோறும் போதை ஆசாமிகளால் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்தும் கொலைகள் குறித்தும் செய்திகள் வெளியாகிறது. தூங்கிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் அரசை தட்டி எழுப்பவே அதிமுக முயற்சி செய்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் காட்டும். தினந்தோறும் தொடர்கதையாக ஊடகத்திலேயும் பத்திரிகையிலையும் வருகின்ற செய்தி போதை ஆசாமிகள்
செய்கின்ற அட்டகாசங்கள், போதை ஆசாமிகள் பாலியல் கொடுமையை ஆளாக்கப்படுகின்ற சம்பவம், போதை ஆசாமியாளர்கள் கொலை சம்பவங்கள், அது மட்டுமல்ல ஆங்காங்கே செயின் பறிப்பு, இப்படிப்பட்ட சம்பவம் ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு செயலற்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களை யார் பாதுகாப்பது? அரசாங்கம் தான் பாதுகாக்கணும். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி இனியாவது மக்களை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற நிலையில் தான் எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் செயலற்ற ஸ்டாலின் அரசை கதை சொல்லி விமர்சித்த எதிர்க்கட்சி தலைவர், செய்தியாளர்களையும் ஊடகங்களையும் பார்த்தால்தான் நாட்டு மக்களின் நிலை முதல்வருக்கு தெரியும் என கடும் விமர்சனம். அந்த காலத்தில் மன்னர் இருப்பார், கதையெல்லாம் கேட்டுக்கிறோம். மன்னர் அப்படியே அரண்மனையில் உல்லாசமாக இருப்பார். அங்கே இருக்கிற ராஜா மந்திரி வந்து அவன் மன்னர் கேட்பார், மந்திரிய எப்படி நாட்டு நடப்பெல்லாம் இருக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க, நாட்டில் மும்மாறி மழை பெய்யுது, மக்கள்லாம் சுவச்சமாக இருக்கிறாங்க, நாடு நல்லா இருக்குன்னு சொல்வார். அப்படித்தான் இருக்கிற முதலமைச்சர் கேட்டுட்டு இருக்காரு. நாட்டு மக்களை பார்த்து கவனிச்சா தானே தெரியும், ஊடகத்தை பார்த்தா தான் தெரியும், பத்திரிகை பார்த்தா தானே தெரியும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு. இல்லை அதிகாரிகளை இதாவது கொடுக்கிற அந்த செய்தியாவது முழுமையாக பார்த்து செயல்படுங்க தான் நாங்கள் சொல்கிறோம். இவரும் செயல்பட மாட்டார், நாங்கள் செயல்பட வேண்டும் என்று தூண்டினாலும் அதை கேட்டு செயல்படாத ஒரு அரசாங்கம் தான். உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பது குறித்து கேள்வி எழுப்பியிருப்பதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசால் தமிழகத்திற்கே தலைகுனிவு எனவும் வேதனை. நீதிமன்றமே சொல்லியிருக்குது இல்ல, பதவியில் தொடர வேண்டுமா வேண்டாமான்னு இந்த முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையா? ஒரு உச்ச நீதிமன்றமே கொட்டு வச்சிருக்குது, நாடே தலைகுனிந்து இருக்குது. இவர்களால் தமிழ்நாடே தலைகுனிந்து இருக்கின்றது. நான் டெல்லி போகும்போது சில பேர் கேட்கும்போது எனக்கு வெக்கமா இருக்குது. ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்லுது நீங்க பதவியில் தொடர வேண்டுமா தொடரக்கூடாது என்று பதில் சொல்லுங்கிறாங்க. அவெல்லாம் குற்றம் செய்யலையா? இந்த முதலமைச்சர் காப்பாத்தலையா? சிறையிலிருந்து வெளிவரும்போது தியாகத்தை பட்டத்தை சூட்டுறார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பள்ளி மாணவிக்கு காதல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். விடியா ஆட்சியில் தமிழகம் பெண்களுக்கே பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை. தூத்துக்குடி கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் சிக்கினார். தமிழகத்தில் நாள்தோறும் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் குற்றங்களால் பெண் கல்வி பெரிதும் பாதிக்கப்படும் என பொதுமக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் சிக்கினார். தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாநிலமாக மாறியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே 16 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோ வழக்கில் சிக்கினார். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த தமிழகத்தில் ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து குழந்தை திருமணங்கள் அதிகரித்திருப்பது பெண்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 7 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 17 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினார். சிறார்களும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் அளவிற்கு அப்பா ஸ்டாலின் ஆட்சி இருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை திருவிக நகரில் பள்ளி மாணவிகளை கத்தியை காட்டி மிரட்டி இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்ட இருவர் சிக்கினர். தலைநகர் சென்னையிலேயே மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழலில் அப்பா என தனக்குத்தானே பட்டம் கொடுத்துக் கொள்பவர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை ஆசிரியர் சிக்கினார். பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க வேண்டிய அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சியில் மாணவிகளிடம் தவறாக பேசிய அரசு பள்ளி ஆசிரியர் பணியிடை நீக்கம். திராவிட மாடல் ஆட்சி மீது ஏற்படும் தவறை மறைக்க பணியிடை நீக்கமா அப்பா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் மல்லாக்கிணறு அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவரை கத்தியால் குத்தி கொலை செய்த 2 இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் நாள் தவறாமல் கொலை சம்பவங்கள் நடப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பொதுத் தேர்வு எழுத வராத மாணவனை கண்டித்த தலைமை ஆசிரியரை சரமாரியாக தாக்கிய போதை ஆசாமி. ஸ்டாலின் ஆட்சியில் ஆசிரியர்கள் காவலர்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை.
விழுப்புரத்தில் பட்டப்பகலில் செல்போன் சர்வீஸ் சென்டர் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை எப்போது திராவிட மாடல் முதல்வர் உணர்வார் என மக்கள் கேள்வி. கோவையில் உயர் ரக போதைப் பொருட்களை விற்பனை செய்த பெண் காவல் உதவியாளரின் மகன் உட்பட 7 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கத்தால் இளைஞர்கள் சீரழிவதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் காரில் விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்ட 1000 கிலோ குட்கா பிடிபட்டது. திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இருந்து கடத்தப்பட்ட 75 கிலோ கஞ்சா இலங்கையில் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்திற்கு சர்வதேச அளவில் போதைப் பொருள் கேந்திரம் என்கிற அவப்பெயரை பெற்றுக் கொடுத்ததுதான் 4 ஆண்டுகளில் திராவிட மாடல் செய்த சாதனை என மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். சிறுவர்களும் கஞ்சாவிற்கும் அளவிற்கு தமிழகத்தை சீரழிக்கத்தான் விளம்பரம் செய்து ஆட்சிக்கு வந்தாரா விடியாளர் என மக்கள் கேள்வி. சென்னை ஓட்டேரி பகுதியில் 10 கிலோ குட்கா சிக்கியது. தலைநகர் சென்னையிலேயே குட்கா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திராவிட மாடல் திணறு. நீலகிரி மாவட்டம் பள்ளி மாணவன் மது போதையில் பேருந்து நிறுத்தத்தில் விழுந்து கிடப்பதாக வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சி. டாஸ்மாக் மூலம் கோடிகளை கொள்ளையடிக்க சிறார்களுக்கு மது விற்பனை செய்கிறதா மனசாட்சியற்ற திராவிட மாடல் அரசு என மக்கள் கேள்வி. திமுக ஆட்சி பள்ளி படிக்கும் மாணவனின் போதை ஒயின் ஷாப்பை சாத்த மாட்டீங்க. இதான் படிக்கிற பசங்கள்லாம் எந்த நிலைமையில. உள்ளாட்சியில் நல்லாட்சி என வாக்குகளை பெற்ற திமுக கவுன்சிலர்கள் சிலர் உள்ளாட்சியில் செய்யும் ஊழல்கள் அம்பலமாகி வரும் நிலையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மாநகராட்சியில் கவுன்சிலராக இருந்த திமுக எம்எல்ஏ KP சங்கரின் சகோதரர் KP சொக்கலிங்கம் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது திராவிட மாடலின் லட்சணத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் விண்ணப்பித்த 17,000 பேரில் 2,000 பேர் மட்டுமே தேர்வு செய்த திமுக அரசு. திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கிய விடியா அரசு 90% பயனாளிகளுக்கு வாய்ப்பளிக்காததால் மக்கள் அதிர்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கந்துவட்டி கொடுமையால் திமுக நிர்வாகி தற்கொலை செய்து கொண்ட அவலம். நிர்வாகத்தினரற்ற ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே தமிழகத்தில் ரவுடிசமும் கட்ட பஞ்சாயத்துகளும் கந்துவட்டி கொடுமைகளும் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. வருங்கால முதல்வரே என புசி ஆனந்தை புகழ்ந்து தாவேக்குவினர் ஒட்டிய போஸ்டரால் சிரிப்பலை. முதல் தேர்தலை சந்திக்கும் முன்னரே பிளவை நோக்கி செல்கிறதா தாவேக என விஜய் ரசிகர்கள் கேள்வி. கோவை வேளாண் பல்கலை பதிவாளரை பொறுப்பு துணை வேந்தராக நியமிக்க திட்டமிட்டே தாமதம் செய்த திமுக அரசு. 6 மாதங்களுக்கு முன்பே துணைவேந்தர் பதவிக்கான 3 பேர் கொண்ட தேடல் குழுவை அமைக்காமல் விதிமுறைகளை மீறியதாக கல்வியாளர்கள் குற்றச்சாட்டு. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தனது மனைவியின் பெயரில் அரசு நிலம் வாங்கியதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய முடியாது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் நடவடிக்கைக்கு எதிராக மா சுப்பிரமணியம் தாக்கல் செய்த மனுவை நிராகரித்து நிலக்கு விசாரணையை தொடரலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தென்காசி மாவட்ட பஞ்சாயத்து குழு கூட்டத்தில் குப்பை வண்டி வாங்குவதில் அதிக கமிஷன் கிடைப்பதால் அதற்காக நிதி ஒதுக்குவதில் ஆர்வம் காட்டுவதாக திமுக கவுன்சிலர்கள் திமுக தலைவி மீதே குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் மாநகராட்சி முதல் ஊராட்சிகள் வரை அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெற்று வருவதற்கு இந்த சம்பவமே சான்று. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளரையும் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினரையும் இழிவாக பேசிய திமுகவினரை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் நகரமன்ற கூட்டத்தின் வெளியே தர்ணா போராட்டம். மக்களின் கோரிக்கைகள் குறித்து பேச வாய்ப்பு வழங்காமல் திமுகவினர் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியினரே போராட்டம் நடத்தும் அவலம். மக்களுக்காக வந்தோம் என்ற நம்பிக்கையுடன் கூட்டணி வைத்தவர்க்கே இன்று மக்களுக்காகவே தெருவில் இறங்கி போராட வேண்டிய அவல நிலை. இதுதான் திராவிட மாடலா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி.
காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு புதிய புதைவடிகால் அடைப்பு நீக்கும் வாகனம் வாங்க டெண்டர் விடப்பட்டு கால அவகாசம் முடிவற்றும் வாகனம் வாங்காத அவல நிலை. மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்திற்கு வந்த அதிமுக மாமன்ற உறுப்பினர் வரும் ஆனா வராது என வாசகத்துடன் பொம்மை வாகனத்தை கைகளில் இழுத்த படி நூதன முறையில் கண்டனர். காரைக்குடி மாநகராட்சியில் கடைகளுக்கு முன் குப்பையை கொட்டி கந்துவட்டிக்காரர்களைப் போல வரி வசூல் செய்யும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கொந்தளித்த வணிகர்கள். ஸ்டாலின் அரசின் அராஜகத்தை கண்டித்து கடையடைப்பு போராட்டம். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஆடு விற்பனை அமோகம். பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் ஆட்டுச்சந்தையில் கோடிக்கணக்கில் ஆடுகள் விற்பனையாகி உள்ளது. திருநெல்வேலியில் இரவு நேரங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாக இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபடுவதுடன் நாய்களை துன்புறுத்துவதாக புகார். இரவு நேர ரோந்து காவல்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளோடு வலம் வரும் தெருநாய்களால் பொதுமக்கள் அச்சம். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாவட்ட நிர்வாகம் நாய்களை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் வெறிநாய் கடித்து 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. மாவட்ட நிர்வாகம் வெறிநாய்களை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திருத்தணி முருகன் கோயிலில் 31 நாட்களில் 1,49,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை. 650 கிராம் தங்கம், 13,310 கிராம் வெள்ளியை காணிக்கையாக வழங்கிய பக்தர்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து. வெண்ணெய் முட்டும் அளவிற்கு வானுகிர பரவிய புகை மண்டலத்தால் பொதுமக்கள் அவதி. கிருஷ்ணகிரி அருகே தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து. காயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கேரளா வளஞ்சேரி சிறையில் போதைப்பொருள் பயன்படுத்திய ஒரே ஊசியை பகிர்ந்ததால் 10 கைதிகளுக்கு HIV தொற்று இருப்பது கண்டுபிடிப்பு. தமிழக சிறைகளிலும் கேரளா போல் முறையாக மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தல். 4G சேவைகள் தாமதம் காரணமாக BSNL வருமானத்தில் சரிவு. மொபைல் தொலைத்தொடர்பு சந்தையில் கடுமையான போட்டியால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தற்போது அவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம். அவருக்கு எந்தவொரு நீதிமன்ற செயல்பாடுகளும் வழங்கப்பட வேண்டாம் என அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி உத்தரவு. இந்தியாவில் 307 மருந்துகளின் விலை உயர்வில் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதை தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம் ஆவணப்படுத்தியுள்ளது. புற்றுநோய், ஆன்டிபயோட்டிக் போன்ற விலை உயர்வுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள சில மருந்துகளின் விலை மேலும் 1.7% உயர உள்ளதாக தகவல். பெங்களூரில் மனைவியை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் திணித்த கணவனை காவல்துறை தேடி வருகிறது. மனைவியை கொன்றுவிட்டு அவரது உடலை சூட்கேஸில் வைத்துள்ளேன் என மாமியாருக்கு தகவல் சொல்லியிருக்கிறார் இந்த கொடூர கவடன். அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு கொள்கையால் இந்தியாவின் ஏற்றுமதியில் $10 மில்லியன் வரை இழப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தகவல். குறிப்பாக ஆடை ஏற்றுமதியில் அதிக அளவு பாதிப்பு ஏற்படலாம் என நிபுணர்கள் கருத்து. மியான்மர், தாய்லாந்து உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் 7.2 ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் உணரப்பட்டதால் பொதுமக்கள் பீதி.